ஏஐனால உங்களை மாதிரி ஒரு கதை எழுத முடியுமா? அதாவது அதுல அந்த இமோஷன், அதுல ஃபீல், அதுல அந்த சென்டிமெண்ட், இந்த மாதிரி ஒரு மரண மாஸ் ரியாக்ஷன் ஆடியன்ஸ் கிட்ட கிடைக்குமா? அதாவது நம்ம ஏஐ வச்சு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா. எனக்கு இன்னும் ஏஐ ஃபுல்லாக தெரியாது. ஐம் இன் லேர்னிங் ஃபேஸ். ப்ராப்ளி இதுக்கு முன்னாடி அஷத் பேசும்போது நிறைய விஷயம் இப்போ தான் தெரிய வருது. ஸோ முதல்ல நான் எல்லா கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். ஐம் நாட் அகெயின்ஸ்ட் அண்ட் ஐம் நாட் இன்டு இட். ஒரு கதை ஒரு ஆள் தான் எழுத முடியும், ஏஐ எழுதாது. நடித்தது ரஜினி சார், அது டிஏஜ் பண்ணோம். அவர் வாய்ஸ் இருக்குல்ல, தட் வாஸ் ஏஐ. தட் வாஸ் ஏஐ. உங்களுக்கும் மியூசிக் டைரக்டர் அனிருத்துக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நான் முன்னாடியே பாஸ் கொடுத்துருக்கேன், ஏன் தப்பு. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸே நமக்கு பிஜிஎம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ், அதுவும் உங்க கூட சேர்ந்து காம்பினேஷன் செம்மையா இருந்துச்சு. ஃபியூச்சர்ல will you maybe work with AI with regard to music for movies? ஃபியூச்சர்ல அணி இல்லாம நான் படமே பண்ண மாட்டேன். கொண்டு வர போறீங்களா? அணி இல்லாம நான் படம் பண்ண மாட்டேன். ப்ராபப்லி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இண்டஸ்ட்ரி ஹிட் பண்ணா ஐ வில் திங்க் அபௌட் தட். ஓகே. நீங்க ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. Have you ever considered creating like a digital version of that universe? உங்களோட பிளானிங் ஸ்டேஜ்ல இல்ல எல்லா லோகேஷ் கனகராஜோட மூலையிலே இருக்கா? நோ நோ நோ, எவ்ரிதிங்ஸ் இன் ஹியர். ஒரு யூனிவர்ஸ்க்கே நான் படாத பாடுபட்டிருக்கேங்க. போதும். எங்களுக்கு நப்பாசங்க, நாங்கெல்லாம் ஃபேன்ஸ். நீங்க இன்னும் 2-3 யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். இந்த ஒரு யூனிவர்ஸே போதும். உங்களுக்குலாம் இன்னும் 2-3 யூனிவர்ஸ் தானே வேணுமா? ஆசை இருக்கா? சார் மாட்டி விடுறது ஏன் வேலை? அவங்க கேட்டாங்க. இந்த யூனிவர்ஸ் நான் ரைட்டா எர்ன் பண்ணும்ல, அது உங்களுக்கு தெரியும். ஓகே.